அரசியல் கட்சிக்கான அங்கீகாரம் கிடைத்த இந்த மாதமே தனது முதல் அரசியல் மாநாட்டை நடத்தி முடிக்க நாள் குறித்திருந்தார் நடிகர் விஜய். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் வைக்கும் குறி தவறிக்கொண்டே இருப்பது மாநாடு விஷயத்தில் நடிகர் விஜய் தடுமாறுகிறாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. முதலில் திருச்சி பொன்மலையில் உள்ள ரயில்வே இடம்தான் மாநாட்டிற்கான இடமாக தேர்வு செய்யப்பட்டது. 50,000 பேர் அமர்வதற்கான அரங்கம், பிரம்மாண்டமான உணவுக்கூடம், ஆயிரக்கணக்கான வாகனங்களுக்கான பார்க்கிங் போன்றவற்றிற்கு பொன்மலை ரயில்வே இடம் போதுமானதாக இருக்காது என்று கட்சி தலைமைக்கு எடுத்துரைக்கப்படவே விக்கிரவாண்டிக்கு இடம்பெயர்ந்தது மாநாட்டு திட்டம். அனுமதி கோரி காவல்துறைக்கு விண்ணப்பம் அனுப்பிய தவேகவிடம் அடுக்கடுக்காக 21 கேள்விகளை காவல்துறை எழுப்ப அதனை எதிர்பாராத கட்சி நிர்வாகிகள் அதற்கு பதிலளிக்கவே 4 நாட்கள் எடுத்துக்கொண்டனர். ஒரு வழியாக 33 நிபந்தனைகளுடன் மாநாடு நடத்த காவல்துறையின் அனுமதி கிடைத்தது. அனுமதி கிடைத்துவிட்டாலும் குறுகிய காலத்திற்குள் மாநாட்டு ஏற்பாடுகளை செய்து முடிக்க முடியுமா என்ற கேள்வியுடன் தயங்கி நிற்கிறதாம் தமிழக வெற்றிக் கழகம். மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்தி கட்சியின் கொள்கைகளையும் செயல் திட்டங்களையும் அறிவிக்கும் கனவில் இருந்த விஜயின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தவிக்கிறார்களாம் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள். வழக்கமாக மாநாடு நடத்த பந்தல் அமைக்கும் குழு, வரவேற்பு குழு, ஒழுங்குபடுத்தும் குழு, பாதுகாப்பு குழு, உணவு விநியோக குழு, கலைக்குழு, மருத்துவ குழு என பல குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் இத்தகைய குழுக்களை அமைப்பதிலும் சுணக்கம் நிலவுகிறதாம். அனுபவமில்லாத நிர்வாகிகளை வைத்து வேலை வாங்குவதால் விஜய்க்கு ஒவ்வொரு விஷயமும் சிரமமாகவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. மாநாடு நடத்த திட்டமிட்ட செப்டம்பர் 23ஆம் தேதி திங்கட்கிழமையாக இருப்பதால் கூட்டம் அதிக அளவில் சேர வாய்ப்பு இருக்காது என்பதாலும் மாநாட்டு தேதியை தள்ளி வைக்க விஜய் தரப்பு யோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மாநாடு குறித்து விஜய் தரப்பினரே யோசிக்காத அளவுக்கு கூட சில வதந்திகள் பரப்பப்படுகின்றனவாம். தவேக மாநாடு உருவாக்கிய பரபரப்பில் குளிர்காய நினைக்கும் சிலர் மாநாடு குறித்து தவறான தகவல்களை பரப்பி குழப்பத்தை விளைவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்போது அக்டோபர் 3வது வாரத்தில் மாநாடு தேதியை ஒத்திவைக்க விஜய் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அப்போது மழைக்காலம் துவங்கிவிடும் என்பதால் அப்போதும் சிக்கல்தான் என்கிறார்கள். தாமதமாக கிடைத்த அனுமதி தொடங்கி காவல்துறை விதித்த நிபந்தனை, அனுபவமில்லாத நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு மாநாட்டை நடத்துவதில் விஜய் கொஞ்சம் தடுமாறித்தான் போயிருக்கிறார் என்கிறார்கள் அவரை நெருக்கமாக கவனித்து வருபவர்கள். ஒரு கட்சியின் மாநாடு என்பது வெறும் மாநாடு அல்ல. அந்த கட்சி தனது அரசியல் பலத்தை, நிர்வாகத்திறனை, தனது பின்னால் இருக்கும் சக்தியை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் நிகழ்வு என்பதை புரிந்து கொண்டு களத்தில் இறங்கினால் மட்டுமே மாநாடு நடத்துவதன் நோக்கம் நிறைவேறும் என்பதும், அவ்வாறு செய்ய தவறினால் முதல் கோணல் முற்றிலும் கோணலாகிவிடலாம் என்பதும் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் தெரியும். அரசியல் பாதையில் அடியெடுத்து வைக்கும் விஜய்க்கு மட்டும் தெரியாமலா இருக்கும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.